நீங்கள் என்னோடு கூட உற்சாகத்தோடு இருப்பீர்கள் என்றால் ஆவியானவர் உங்களுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். நன்றாய் கவனிக்கணும். ஒவ்வொரு வெளிப்பாடுகளை வரும் பொழுது ஆவியானவர் நமக்கு தருகிற விதங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆட்டு வாசல் எருசலேமின் தேவாலயத்திற்கு முன்பு இருந்தது. இவைகளை கழுவிக்கொண்டு செல்ல வேண்டும். இவைகள் தேவாலயத்தின் வாசல் இருந்தது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். வேதாகமத்தினுடைய முறைப்படி பார்த்தால் ஸ்தலத்திற்கு அடையாளங்களாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டும். வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேயருடைய பாஷையிலே பெதெஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அதற்கு 5 மண்டபங்களும் அவைகளிலே குருடர், நன்றாய் கவனிக்க, லிசன் டு மீ, குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படையவர்கள், முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்து இருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டு இருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. கைகளை தட்டி ஆர்ப்பரிக்க வேண்டும். இன்னும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிழ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே இருந்தான். கவனிக்க வேண்டும். வாசிக்கலாம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, படுத்து இருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமான வியாதிசன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். லிசன் டு மீ. ஆண்டவர் கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா? கர்த்தருடைய வார்த்தை கவனிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவன் வியாதிஸ்தன் என்று கண்டுகொண்டார். வெகு காலமாய் அங்கே படுத்து கிடக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டதற்கு அவன் ஆண்டவரே ஆம் என்று சொல்லவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டும். என்ன சொல்லுகிறான்? வாசிக்கலாம். அதற்கு வியாதிஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது, நன்றாய் கவனிக்கணும், அவர் ஆண்டவர் தெரியுது. அவன் சுகத்தை எதின் மேலே வைத்திருக்கிறான். அவன் நம்பிக்கையை எதன் மேல் வைத்திருக்கிறான்? குளத்தின் மேல் வைத்து விட்டான். அவனுடைய நம்பிக்கை. கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கைகள், நம்பிக்கையின் விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மேல் அல்ல, தேவன் மேல் அல்ல, தேவனால் படைக்கப்பட்ட மருத்துவர்களும் மருத்துவசிகள் மேலும், தேவனால் படைக்கப்பட்ட ஊழியக்காரன் மேலே அந்த விசுவாசத்தை வைத்து விட்டார்கள். கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்ல வேண்டும். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உதாரணத்திற்காக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டார். வலது கைகளினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்தார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். இன்னும் 14ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்கலாம். 14ஆம் அதிகாரம் 8 முதல். லீஸ்ராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றில் இருந்த முதல் சப்பானியாய் பிறந்திருக்கிறான். ஒருபோதும் நடவாமல், ஒருபோதுமே அவன் நடந்ததில்லை. கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து, கால்கள் அவனுக்கு விளங்கவில்லை. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் அங்கே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். அதை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவனை பவுல் உற்று பார்த்து, நன்றாய் கவனிக்கணும், அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தணும். இன்னும் இந்த 3 வசனங்களிலே என்ன நீங்கள் அறிந்து கொண்டீர்கள்? 2 இடத்திலே
சொல் படிப்பு கேட்கப்படவில்லை, ஒரே இடத்தில் மாத்திரமே சொல் படிப்பு கேட்கப்பட்டது. கைத்தட்டி ஒரு அலைய சொல்லணும். ஒரு சப்பானியை பார்க்கிறான், சப்பானை பவுல் பேசுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் பவுலுடைய வார்த்தை வருகிறது, என்ன வருகிறது? நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில். நில். கைத்தட்டி வர அல்லேலூயா சொல்லணும். கைகளை கொண்டு வந்தவர்கள் மிஞ்சின விசுவாசம் வெளிப்படுகிறது. வர அல்லேலூயா சொல்லுங்களே. அவன் குதித்து நடந்ததை குறித்து நான் பெருமை நடைக்கவில்லை. தேவனுடைய மனுஷனாகி பவுல் சொல்லுகிறார், நீ காலூன்றி நிமிர்ந்து நில். ஆனால் இவன் குதித்து நடந்தது அற்புதத்தை நான் அறியவில்லை. அங்கே தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாததுக்கு பேர் அற்புதம் அல்ல. கைத்தடி வரலையா சொல்ல வேண்டும். தேவன் சொல்லுகிறார், மோசே இந்த மலையோடு கூட பேசு என்றார். ஆனால் மோசே மலையை அடித்தான். ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டுமே. கைகளை தட்டி கர்த்தரை மயப்படுத்த வேண்டும். இந்த மூவரும் சொல்லுகிற காரியம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன் வேறு காரியங்களை சொன்னான். அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. வரலையே சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே லீஸ்ராவிலே பவுல் சொல்லுகிறார், நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று சொன்னான். அவன் நிற்கவில்லை, உடனே குதித்து நடந்தான். இதை கண்ட மனிதர்கள் சொன்னார்கள், தேவர்கள் மனுஷரூபம் கொண்டு இறங்கிவிட்டார்கள், அங்கே தேவநாமம் மகிமைப்படவில்லை. வரலையா சொல்ல வேண்டும். கரந்தட்டி தேவனை மயப்படுத்த வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் சொன்ன காரியம் என்ன? தேவர்கள் என்று சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே அநேக கர்த்தாக்களும் அநேக தேவர்களும் ஒன்று. ஆனால் உனக்கும் எனக்கும் ஒரே கர்த்தர், ஒரே தேவன் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி ஆர்ப்பரிக்க வேண்டும். ஒருவேளை என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தைகளை அவனுக்கு விசுவாசம் இருந்தது. அதை பவுல் பார்த்தான், பவுல் உற்று நோக்கினான், பவுல் கண்டான் என்கிறது முக்கியமில்லை. பவுல் மூலமாய் அற்புதம் நடக்கிறது. தானாக அந்த லீஸ்ராவின் சப்பானி நடக்கவில்லை. நன்றாய் கவனிக்கணும். என்ன சொல்லுகிறார்? எழுந்து நிமிர்ந்து காலூன்றி நில் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டும். இதனுடைய கருத்து என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே தேவ மனுஷர்கள் மூலமாக ஆவியானவர் என்ன சொற்களை அருளுகிறாரோ அதை மட்டும்தான் செய்யணும். ஒன்னு கூட்டவும் கூடாது, ஒன்னு குறைக்கவும் கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் அங்கே பாருங்கள், எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்றான். இங்கேயும் எழுந்திரு என்று சொல்லுகிறார். அங்கே என் இயேசு சொல்லுகிறார், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறான். அவன் குளத்தின் மேல் விசுவாசம் வைத்திருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை சுருட்டி கொண்டு நட என்றார். கைத்தட்டி ஆர்ப்பரிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த இடத்திலும் பார்க்கிறோம். ஆனால் இங்கே 2 பேர் போகிறார்கள். பேதுருவும் யோவானும் போகிறார்கள். அங்கே ஒரு பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சப்பானி அங்கே உட்கார்ந்து இருக்கிறான். ஐயா, அம்மா, சகோதரனே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்பு தாயே, சகோதரா, இன்றைக்கு ஆண்டவரின் வார்த்தைகள் மேல் உன்னுடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும். Listen to me. இன்றைக்கு உன்னுடைய சகல கவனங்களும் இஸ்ரவேலின் தேவன் மேல் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கைத்தட்டி ஆர்ப்பரிக்க வேண்டுமே. இவன் நிமிர்ந்து நில் என்றான். அப்ப நீங்க கேட்கலாம், குதித்து நடந்தது தப்பா? எஸ், தப்பு. தேவனுடைய வார்த்தை என்ன? நிமிர்ந்து காலூன்றி நில். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே 3 சப்பானிகளிலே ஒருவன் தான் அதை சரியாக செய்தான். ஐயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைத்தட்டி. யாரு? 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். 6 முதல் 8 முதல் வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. என்னை கவனிக்க வேண்டும். அவன் எதிர்பார்த்திருந்த ஒரு அற்புதம் என்ன? பேதுருவும் யோவானும் போகிறார்கள், அங்கிகளை தரித்திருந்தார்கள், அழகாக இருந்தார்கள், ஏதாயிலும் கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லணும். அப்படிதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதான் இருக்கு. அந்த வசனம், அந்த அதிகாரத்தை அப்படி படி பார்க்கலாம். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று, ஏதாகிலும் இன்னதென்று சொல்லவில்லை, ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி அவர்களை நோக்கி பார்த்தான். வாசிக்க வேண்டும். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில், கவனிக்க வேண்டும், நோ சில்வர் அண்ட் கோல்டு, என்னிடத்தில் உள்ளது நல்லா கவனிக்கணும். அவனிடத்தில் உள்ளது. அங்கே பேதுரு சொல்லுகிறதற்கும் அங்கே பவுல் சொல்ல ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன சொல்லுகிறான்? நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று சொல்லுகிறான். இங்கே என்ன சொல்லுகிறார்? என்னிடத்தில் உள்ளது. அப்படி என்றால் பேதுருவிடத்திலும் யோவானிடத்தில் உள்ளது ஒன்றே ஒன்று, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கைத்தட்டி ஆர்ப்பரிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையா விசுவாச கைத்தட்டு.
என்னிடத்தில் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னிடத்திலே சாது பால் சாலமனிடத்தில் உள்ளதை உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். அந்த உள்ளதை பிரசங்கிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. என்னிடத்தில் உள்ளதை உங்களுக்கு கொடுக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி, எழுந்து நட என்று சொல்லிவிட்டு வலது கையினால் அவனுடைய வலது கைகளை பிடித்து அவனை பிடித்து தூக்கிவிட்டான். அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. நன்றாய் கவனிக்கிறேன். என்ன சொல்லுகிறார்கள்? நீ எழுந்து நட என்று சொல்லிவிட்டு, நட என்று சொல்லிவிட்டு இவர்கள்தான் அவன் கைகளை பிடித்து தூக்குகிறார்கள். அவனுடைய கைகள் பேதுருவின் கைகளும் யோவான் கைகளும் அவன் மேலே படுகிறது. இவர்கள் இருவரும் 2 கைகளால் தூக்கிறார்கள். அங்கே 2 ஏற்பாடுகளும் கிரியை செய்து விடுகிறது. தூக்கி விடுகிறார்கள். முதலாவது அவனுடைய கால்கள் மேஞ்சி 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 அவனுடைய முட்டுகள் எல்லாம் காப்பு கட்டி போய் கருப்பு கருப்பாக நிற்கிறது. அதை நிமிரத்தக்க திராணி இல்லை. அவர்கள் தூக்கி விடும் பொழுது அந்த கரடு முரடானவைகள் எல்லாம் பலனடைந்து நிமிர்ந்து நிற்கிறது. கைகளை தட்டி ஆவியாருக்கு இன்னும் இன்றைக்கு என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உனக்கு இருக்கிற உன்னுடைய கரடுகள், உன்னுடைய முரடுகள், தேய்ந்திருக்கிற பாதங்களை நீ நிமிர்ந்து நடக்க வேண்டும். உன் இருதயம் இன்றைக்கு இருக்கிற கரடு முரடுகளை நீ அதை மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் இந்த 2 ஏற்பாட்டின்படி இன்றைக்கு என்னிடத்தில் உள்ள இயேசுவின் நாமத்தினாலே உன் இருதயத்தில் இருக்கிற கரடுகள் முரடுகள் எல்லாம் மாறும்படி விரும்புகிறேன். அவன் குதித்து எழுந்து, நன்றாய் கவனிக்கணும், அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லணும். குதித்தான். அப்போஸ்தலருக்கு முன்பு நின்றான். அங்கே அவன் நிற்கவில்லை, இங்கே நின்றான். கவனிக்கணும். ஒருவேளை இதை மட்டும் செய்திருந்தால் நாம் தவறா எடுத்துக்கொள்ளலாம். அவன் குதித்து எழுந்து நடந்து நின்று நடந்து, திரும்ப பாருங்கள், நடந்து குதித்து திரும்பவும் குதித்து தேவனை துதித்துக் கொண்டு கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தின. இன்னும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிக்கணும். 2 காரியங்களை அவன் செய்கிறான். 2 பேரையும் அங்கே சந்தோஷப்படுத்துகிறான். 2 ஏற்பாட்டுக்கும் அவன் சரியா நடக்கிறான். குதித்து எழுந்து நடந்தான். நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தரை துதிக்கிறான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். இன்னும் கரங்களை கொண்டு வந்தவர்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளிலிருந்து என்ன வெளிப்பாட்டை நீங்கள் கவனித்தீர்கள் என்று கண்டால், ஒரே ஒரு காரியம். 1000 பேர் 1000 காரியங்களை சொல்லுகிறாம். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு என்ன துவக்கத்தில் வருகிறதோ அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். முடிவு சம்பூரணமாயிருக்கும். இவன் குதித்து எழுந்து நடந்தான், நின்றான், நடந்தான், குதித்தான், தேவனை மகிமைப்படுத்தி தேவ ஆலயத்திற்கு தேவனோடு கூட பின் சென்று விட்டான். கை தட்டி வரலையே சொல்லுங்களேன் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டும். ஆட்டு வாசலில் கிடந்தவன் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு போனான். இங்கே லீஸ்ராவில் இருந்தவன் நிமிர்ந்து நிற்கவில்லை. முடவனாய் இருந்தவன் குதித்து நடந்தான். ஆனால் இவனோ தேவனுடைய வார்த்தையின்படியே சரியாக நடந்து கொண்டான். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தணும். இன்றைக்கு ஒரு சப்பானி அதை சரியாக செய்கிறான், ஆனா ஊழியக்காரன் அதை தப்பு தப்பா செய்கிறான். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஒரு விசுவாசி ஒரு காரியத்தை அழகாக நிதானமாக நேர்த்தியாக செய்து விடுகிறது. ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன், தேவனுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற யோனாவை பாருங்கள். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனங்களையும் 2வது வசனங்களை 3வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. லிசன் டு மீ. ஆனால் இங்கே இருந்து 3 சப்பானிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒரு அல்லேலூயா சொல்லணும். 3 சப்பானிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகலே. 3 பேருக்கு ஒருவனுக்கு நேரடியாக கர்த்தருடைய வார்த்தை வந்தது. இங்கே 38 வருஷ வியாதிஸ்தனுக்கு அவன் கூட வேறு வார்த்தை சொல்லிவிட்டான். இங்கே பவுல் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. இங்கே பேதுரு யோவான் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. ஆனால் தீர்க்கதரிசியாக யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை நேரடியாய் உண்டாகிறது. கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். கரங்களை கொண்டு வந்தவர்கள். கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து புறப்பட்டு மகா நகரமாகி 120,000 பேர்களுக்கு மேலாக வாழுகிற அந்த பட்டணத்திற்கு போய் நீ தீர்க்க தரிசனமாக சொல்லி நீ அவைகளுக்கு விரோதமாய் பிரசங்கி. யாருடைய வார்த்தை? லிசன். தேவனுடைய வார்த்தை நேரடியாக வருகிறது. ஆனால் இங்கே 38 வருஷ வியாதிஸ்தனுக்கு கர்த்தருடைய வார்த்தை நேரடியாக வருகிறது.
இங்கே மீதி 2 சப்பானிக்கும் மனுஷர்கள் மூலமாய் தேவனுடைய வார்த்தை வருகிறது. ஆனால் தீர்க்கதரிசிக்கு நேரடியாக தேவன் பேசுகிறார். நீ எழுந்து நடந்து போய் நினிவேவுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்லி பிரசங்கி என்றார். வாசிக்கலாமா? அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து. ஒரு அல்லடி எதுக்கு எழுந்தானா? ஆண்டவர் சொன்னதுக்கு எழுந்தல. இவன் தர்ஷீசுக்கு திருட்டு கப்பல் ஏறி கூலி கொடுக்கிறதுக்காக எழுந்து அவர் சொல்லிவிட்டு, மகனே யோனா நீ எழுந்து போயிடு என்று சொல்லிவிட்டு அவர் திரும்பிட்டார். யாரு? கர்த்தர் திரும்பினார். திரும்புற வரலும் உட்கார்ந்திருந்தா எழுந்தல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. எழுந்துகிறது போல முழங்காலிலே இருந்தாரோ அல்லது உட்கார்ந்து கொண்டிருந்தாரோ அல்லது படுத்துக் கொண்டிருந்தா எனக்கு தெரியாது. தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு கூட தர்ஷீசுக்கு போக கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இன்னும் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை மிக தெளிவாய் கவனிக்க வேண்டும். என் அன்பு சகோதரனே, இவன் எழுந்து தர்ஷீசுக்கு போகிறான், கப்பல் ஏறுகிறான், கூலி கொடுக்கிறான். ஆனால் ஒரே ஒரு காரியம் எனக்கு தெரியும், இவன் இப்படிப்பட்ட தில்லுமுள்ளு செய்வான் என்று என் சேனைகளின் கர்த்தர் அறிந்திருந்தான். அதற்கு முன்பாக அவனை விளங்கும்படி ஒரு மீனையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். கைகளை தட்டி ஆர்ப்பரிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அநேகர்கள் வேதத்தை அறிந்து கொண்டோம், வேதத்தை தெரிந்து கொண்டோம், பிரசங்கியாராய் மாறிவிட்டோம், கர்த்தரை அறிந்து கொண்டோம், எனக்கும் இயேசுவை தெரியும் என்று நினைக்கிறவர்கள் தான் முதலாவது தேவ சமூகத்தை விட்டு விலகி எழுந்து ஓடுகிறார்கள். ஆனால் தேவனை அறியாதிருக்கிற ஜனங்களோ தேவனை அறிந்து கொள்ளும்படி எழுந்து அவரிடத்திலே வருகிறார்கள். கைகளை தட்டி ஆர்ப்பரிக்கணும். நீ எழுந்து குதித்து நடக்க வேண்டும், நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இதை நீ செய்யாத வரையிலும் நீ கிறிஸ்தவள் அல்ல. இவனோ தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல்படி தேவன் சொன்னதுக்கு எழுந்தவில்லை, இவன் சுயத்திற்கு எழுந்து தர்ஷீசுக்கு ஓடி போனான். கைத்தட்டி வரலடைய சொல்ல வேண்டும். என் அருமையான கர்த்தரே, இன்றைக்கு அநேகர் தன்னுடைய சுயத்தின்படி எழுந்து தன் பாவம் செய்ய ஓடுகிறார்கள். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், யாரை பார்த்து? கிதியோனை கர்த்தர் கூப்பிட்டார். கிதியோனே, நீ இப்போ இஸ்ரவேலர்களை மீதியானவருடைய கைகளில் இருந்து ரட்சிப்பேன் என்று சொன்னார். நீ எழுந்து சேனையினிடத்தில் போ. ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டும். அங்கே 3 சப்பானிகளை விட இன்றைக்கு ஊழியக்காரர் மிக மிக படுமோசமாய் போய் கொண்டே இருக்கிறான். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பெந்தேகோஸ் ஊழியக்காரர்களே, சுவிசேஷ ஊழியக்காரர்களே, தனிப்பட்ட சபைகளை நடத்தி கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள், வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நாமத்தில் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், கிதியோனை கொண்டு, கிதியோனை இஸ்ரவேலர்களை ரட்சிப்பேன், மீதியானவருடைய கைகளில் இருந்து ரட்சிப்பை கட்டளையிடுவேன், மீதியானவருடைய கைகளில் இருந்து ரட்சிப்பை உனக்கு கொடுத்து உன் ஜனத்தை உன்னிடத்தில் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். உனக்கு ஆண்டவர் பல வருடங்களுக்கு முன்பு சில தீர்க்க தரிசனங்களை அவர் அறிவித்திருக்கலாம். என் மகளே, இதை நான் உனக்கு செய்வேன். சில நேரங்களிலே அந்த வார்த்தைகளின் மேலே உங்கள் விசுவாசத்தை வைக்காதபடி எத்தனையோ பேர் இப்படி சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு எங்க நடந்தது என்று நீ நினைக்க கூடாது. அந்த வார்த்தைக்காக நீ காத்து எழுந்திருக்க வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா? அதற்கு ஆம் என்று சொல்லவில்லை, அதற்கு மாறுதலாய் சொல்லுகிறார். குளத்தின் மேலே அவன் நம்பிக்கை வைத்தான். ஒரு அல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனங்களை வாசிக்கலாம். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி நீ எழுந்து அந்த சேனையிடத்திற்கு போ. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறேன். இன்னும் ஆண்டவர் அங்கே ராத்திரியிலே வெட்டுக்கிளிகளைப் போல மீதியானவர்கள் படுத்திருக்கிறார்கள். ஒட்டகைகளெல்லாம் நிரம்பி இருக்கிறது. இவர்களோடு கூட 32,000 பேர் இருக்கிறார்கள். ஏறத்தாழ 32,000 பேர் இருக்கிறார்கள். அங்கே மீதியானவர் லட்சக்கணக்கான பேர்கள் அங்கே பாளையம் இறங்கி வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார். லிசன், ஆண்டவர் சொல்லுகிறார் கிதியோனை பார்த்து, கிதியோனே நீ எழுந்து அங்கே புறப்பட்டு பாளையத்திற்கு போ. நீ அங்கே போய் பார், அங்கே என்ன நடக்கிறது என்று பார் என்று சொல்லுகிறார். அதற்கு ஒரு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை நீ எழுந்து போக பயப்பட்டா கூட உனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பானே, அவனை கூட்டுக்கிட்டு போ. கை தட்டி ஒரு அலையா சொல்லணும். ஆண்டவர் சொல்றார், கிதியோனே எழுந்து நீ இங்கே போ, அந்த சேனையிடத்திற்கு போ, அந்த சேனையின் இடத்திற்கு போ.
அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஒரு பெரிய வெளிப்பாட்டை பாருங்கள். அந்த சேனையின் இடத்தின் போய் என்று சொன்னாரே, இவர் யார் தெரியுமா? இவர் சேனைகளின் கர்த்தர். கைத்தட்டி ஆர்ப்பரிக்கணும். ஹல்லேலூயா. அந்த சேனைகளின் கர்த்தர் யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க அப்படியே பக்கத்துல கை கொடு சொல்லணும். இப்படி முட்டாளுடைய பிரசங்கத்தை இனி கேட்க கூடாது. ஏசுநாதர் குதிரானா குச்சிடணும், குளிரானா குளிச்சிடணும், பல் தீத்துனா பல் தீத்தணும், பல்படி வர்ற வரலும் காத்திருக்க கூடாது. தீத்து கையை கூட பிரசாக்கணும். கை தட்டி ஒரு அலையா சொல்லணும். அப்படி உள்ளவங்க கை கொடு சொல்லுங்க. இனி நீங்க தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஒருத்தன் பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க மொட்டையா? இனி தேவ வார்த்தை தவிர மீறி நடக்க கூடாது, அந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு கை கொடு சொல்லணும். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தையை மிக தெளிவாய் கவனிக்கணும். மாமியார்களே, மருமகளே, ஒத்தார்களே, ஓரவத்திகளே, நல்லா கவனிக்கணும். ஓரவத்திகள், நாத்தனார்களே, சற்று கவனிங்கள். இங்கே வேதம் அழகாக சொல்லுகிறது, நீ எழுந்து சேனையினிடத்தின் போ, அவை உன் கரங்களில் ஒப்பு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். கையை உயர்த்தி ஒரு அலையா சொல்லணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை ஆண்டவர் சொன்ன பிறகும் சொல்வதற்கு முன்பாக ஆண்டவரிடத்திலே இவன் ஒரு பெரிய பரீட்சையை வைத்தான். ஆண்டவர் சொன்னார், அப்பா கிதியோனே, நான் இந்த மீதியானவரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார். அதற்கு அவன் கேட்கிறான், ஆண்டவரே இதை நான் எதனால நம்புறது? அல்லேலூயா சொல்லுங்களேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 36 முதல் வாசியுங்கள். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி தேவரீர் சொன்னபடியே என் கைகளினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை, நல்லா கவனிக்கணும், நான் மயிர் உள்ள ஆட்டு தோலோ மாட்டு தோலோ எனக்கு தெரியாத சொல்றான். யாரை பார்த்து? ஆண்டவரே இதோ மயிர் உள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனி தோலின் மேல் மாத்திரம். நல்லா கவனிக்கணும். களத்திலே என்னது? அங்கே இருக்கிற பில்லுகளிலே போடுகிறேன். வாசி. பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து, பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கைகளால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன். கை தட்டி வர அல்லேலூயா சொல்லணும். இன்னும் இவன் யோனா ஜாதியா இருப்பான் பொழுது ஒரு அல்லேலூயா சொல்லுங்களையா. நீ எழுந்து நட. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? மகளே நீ எழுந்து போய் நட என்று சொன்னா அப்படியே செய்யணும். கோவிக்க கூடாது, ஆப்போசிட்டா கிரியை செய்யக்கூடாது. எலிசாவை பார்க்க வருகிறான். யாரு? நாகமான். அவர் யார் அனுப்புறார்? வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண்ணானவள் நாகமான் வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்தாள். அவள் அவனுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் பாருங்க, இங்க இருக்கிறவன் அங்க போக வைக்கிறார். அங்கே போய் சுவிசேஷம் சொல்லுகிறார். ஐயா, என்னுடைய தேசத்திலே ஒரு ஆண்டவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னதெல்லாம் நடக்கும், அவர்கிட்ட போங்க. அவன் அங்கே இருந்து என்ன செய்கிறான்? கடிதங்களை எழுதுகிறான். இன்னார் வருவார் என்று அந்த தேசத்தின் ராஜா அனுப்புகிறான். அவன் நேரே ராஜாவிட்டு கொடுக்கும் போது இந்த ராஜாவுக்கு நான் என்ன ஆண்டவனா? வாசிங்கள். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபொழுது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளுவானே, அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்றான். ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். வாசியுங்கள். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே
தன் கையினால் அந்த இடத்தை தடவி அந்த இடத்தை தடவி எந்த இடத்தை தடவி அவனுக்கு எங்கெல்லாம் குஷ்டம் இருக்குதோ அங்கெல்லாம் தடவி என்ன பூசி செபிப்பான் பார்த்தா வாசி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்தேன் நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் சமஸ்துவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லணும். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லது அல்லவோ என்று சொல்லி உக்கிரகத்தோட திரும்பி போகிறான். காசி அவனுடைய ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லிவிட்டார்? ஒரு பெரிய காரியம் செஞ்சு ஏன் நாகமானே உன் பலத்திற்கு 4 மூட்டை மண்ணு தூக்குடானா தூக்குவியே, 4 பேரை அடிறானா அடிப்பியே. அவர் என்ன சொன்னாரு? போய் குளிச்சிட்டு வாயேன் தானே சொன்னாரு. அல்லேலூயா. இதை எத்தனை இலவமான காரியங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. இன்றைக்கு அநேகருடைய வார்த்தைகளே ஆவிக்குரிய அனுபவத்திலே கீழ்ப்படிதல் இல்லாமையினாலே அற்புதங்களை சுதந்தரிப்பதில்லை. திரும்ப கீழ்ப்படிந்து போய் 7 தரம் முழுகினான், தண்ணீரை விட்டு எழுந்துகிறான். அவனுடைய சரீரம் ஒரு குழந்தையின் சரீரம் போல் மாறிட்டு. கைத்தட்டி ஆர்ப்பரிக்கணும். எங்குமே பனி பெய்யக்கூடாதுன்றான். வாசி அந்த வசனத்தை. பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால், பூமியெல்லாம் பாருங்க, வெறும் பூமியெல்லாம் காய்ந்திருந்தாள். அப்பொழுது தேவரீர் சொன்னபடி அப்படியே தேவரீர் சொன்னபடியே இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனால் ரட்சிப்பேன் என்று அதனால் கை தட்டி வர அல்லேலூயா சொல்லும். கரங்களை கொண்டு என் அருமையான கர்த்தருடைய இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் அப்படி பின்மாற்ற வாழ்க்கையிலே இருந்து ஏதோ ஒரு காலத்திலே நடக்கிற ஒரு அற்புதத்தை நீ சாட்சியாய் பகிர்ந்து கொள்ள கூடாது. உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்ல தட்டாம செஞ்சு பாரு, உனக்கு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். இது ஒரு பெரிய வாக்கு தத்தம். ஆண்டவருடைய என்ன சொல்ல, பயப்படாதே திகையாதே என்கிற வாக்கு தத்தம் அல்ல, எழுந்து நட என்று சொல்லிவிட்டால் அதுதான் பெரிய வாக்கு தத்தம். கைதட்டி வரார் பெரியங்களே. அல்லேலூயா. இவன் பாருங்க, ஆண்டவருக்கே டெஸ்ட் வைக்கிறான். ரோட்டோர கடந்த உன்னை கூப்பிட்டு குளிப்பாட்டி உனக்கு சில தரிசனத்தை கொடுத்து சில ஆவிக்குரிய வரங்களை டீ ஆத்துறது போல ஒரு ஆத்திர மாதிரி ஒரு வரத்தை கொடுத்து நீ யாருக்கா ஜெபிக்கும் போது தப்பித்தவறி மிரக்கல் நடந்து விட்டு உன்னை ஊழியக்காரனா நியமிச்சு கொண்டு நீயா வந்து உட்கார்ந்து விட்டு இப்படியெல்லாம் நடந்து கொண்டா என்ன அதிசயம் அது. அல்லேலூயா. தோலை கசக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அங்கே அந்த கிண்ணம் நிரம்பிட்டு. அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இதுவரை சோதித்திருந்தாய், சோதி இல்லாமல் இருந்தாலும் சரி, இன்றைக்கு நான் கொடுக்கிற இந்த செய்தி உன்னுடைய ஆவிக்குரிய கிண்ணத்தை நிரப்பிவிடும் என்று சந்தேகம் என்று விசுவாசிக்கிறேன். கைத்தட்டி ஆர்ப்பரி. வாசி அடுத்த வசனத்தையும். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். நான் இந்த ஒரு விசை மாத்திரம் நல்லா கவனிக்கிறேன். 2ஆம் தரம் பாருங்க, எவ்வளவு கொழுப்பு இல்லை இந்த ஊழியக்காரனுக்கு. நீ என்ன செஞ்சாலும் இயேசுநாதருக்கு நீ கேட்டதுக்கெல்லாம் கொடுக்கிறார்னா உனக்கு ஐயோ, நீ கேளாத உனக்கு கொடுத்தாரா ஆசீர்வாதம். கைத்தட்டி வரார் பரிகரன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக. பாருங்க, ஐஸ் வைக்கிறான் பாருங்க. உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக. இதைத்தான் ஆபிரகாம் புத்தி வரணும் இல்ல. தோலினாலே நான் இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணட்டும். தோலினாலே இன்னும் ஒரு விசை நான் ஆண்டவரே உம்மையே சோதனை பண்ணட்டும். எவ்வளவு தைரியம் இல்ல அவனுக்கு. தோல் மாத்திரம் காய்ந்திருக்கணும், பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்று கையை தட்டி வர அல்லேலூயா சொல்லணும். சாது பால் சாலமனை நீ நம்ப கூடாது. சாது பால் சாலமன் மூலமாய் பேசுகிற ஜீவனுள்ளே தேவனுடைய வார்த்தையை கேட்டு எழுந்து நடந்து கர்த்தரின் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளணும். ஒரு ராத்திரி எல்லாம் நடக்குது. அப்படியே தேவன் அந்த ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்து பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. அப்பொழுது கிதியோனாகிய யெருபகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும்
கிட்ட பாளையம் இறங்கினார்கள். கைகளை தட்டி ஆர்ப்பரிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னோடு இருக்கிற ஜனங்களிடத்தில் கொடுப்பதற்கு உன் ஜனங்கள் மிகுதியா இருக்கிறார்கள். அவர்கள் தண்ணீரண்டே கொண்டு போய் என்று சொல்லுகிறார். தண்ணி நாய்கள் நக்கி கொடுக்கிற பிரகாரமாய் கொடுக்கிற 350 பேரை தனியாக்கு என்று சொல்லி மற்ற அத்தனை பேரும் ஓடி போனார்கள். வெறும் 350 பேரை வைத்து கர்த்தர் கிதியோனுக்கு சொன்னார், நீ எழுந்து புறப்பட்டு பாளையத்துக்கு போய் பார், அங்கே நடக்கிறதை நீ கவனி என்றார். கர்த்தர் அவனை எழுந்து போக சொன்னார். அங்கே 2 பேர் சொப்பனம் காண்கிறான், உருண்டு வருகிறது. இது கர்த்தருடைய செயல் என்று பாளையத்திலே கேட்கப்படுகிறது. அப்பொழுது கிதியோன் கர்த்தர் சொன்னபடியே மீதியானரை கரத்தில் கொடுத்தார். கைத்தட்டி ஆர்ப்பரிக்கணும். என் அருமையான சகோதரனே, இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற உன்னோட ஆண்டவர் பேசுகிற காரணம் என்ன தெரியுமா? மெய்யாகவே மெய்யாகவே கர்த்தர் நமக்கு எதிரடையாய் இருந்த சாத்தான்களாகி மீதியானரை உங்கள் கைகளில் இன்று கொடுப்பார். நீ எழுந்து நட. ஆனால் அவன மாதிரி தேவனை சோதிக்காதே. ஆண்டவர் சொன்னார் கொடுப்பேன் என்று. இந்த சோதனையிலே நாள் ஓடி போச்சு. இந்த நாள் ஓட்ட வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னாரா எழுந்து நட மகளே என்று சொன்னாரா உடனே எழுந்து நட. கர்த்தர் உன் கட்டுகளை அறுக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். தேவன் எனக்கு சொல்லுகிறார், ஒரு மகளுடைய அழுகையின் சத்தம் அவளுடைய சரீரத்தில் இருந்த செய்வன கட்டுகள் இந்த செய்தியின் ஆதாரத்திற்காக கர்த்தர் அறுக்கிறார். வாழ்வா சாவா என்று வந்திருக்கிறார். உன் 2 கால்களும் அடிக்கடி சோர்ந்து விடுகிறது. இதோ அந்த கட்டுகளை அறுக்கிறேன், நீ எழுந்து நட. இயேசுவின் ரத்தம் 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 ரைட் அண்ட் ஹீலிங். Heal the Lord shall show power the Holy Spirit. நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒபே. எழுந்து நட. குளம் கலக்குதுன்னு சொல்லக்கூடாது. காலுண்டி நில், ஓடக்கூடாது. அருமையானவர்களே, என்னிடத்தில் உள்ள நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். நீ எழுந்து நடந்து பார். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் நடக்க சொன்னார். நீ எழுந்து தரிசிச்சு ஓடாதே. நீ எழுந்து ஒரு துப்பட்டி எடுத்து ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளம் தார் என்று கேட்காதே. கர்த்தர் சொன்னார், உன் அடையாளத்தை நிறைவேற்றுவார். அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றி முடிப்பார். கைத்தட்டி ஆர்ப்பரிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் தாவீது ஜெபித்தான். சங்கீதம் 41 அதிகாரம் 10 வசனங்களை வாசி. கர்த்தாவே கர்த்தாவே. அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்கள். அவன் கேட்கிற விண்ணப்பத்தை என்ன கவனிங்கள். கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி. அப்படின்னா நீ பரலோகத்தில் இருக்க கூடாது, நீ எழுந்து இறங்கி வரணும். ஹல்லேலூயா. கர்த்தாவே நீ எழுந்து இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட, நான் சத்துருக்களை சரி கட்டு, என்னை எழுந்திருக்க பண்ணும். பைபிள் எவ்வளவு வசனம் இருக்கிறது. ஆனா அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீ சொன்னாதான் நான் எழுந்திருப்பேன். நான் எழுந்திருந்தா சத்திரியம் பாதபடியிலே. கைத்தட்டி ஆர்ப்பரிக்கணும். நீ ஜெபிக்கணும். ஆண்டவரே நான் சத்துருக்களுக்கு முன்பாக ஜெயிக்கணும் என்றால் ஆண்டவரே நீ இறங்கு, அப்பொழுது நான் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. கைத்தட்டி ஆர்ப்பரிங்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்கும் பொழுதெல்லாம் மேக ஸ்தம்பமானது இறங்கும். அந்த மேக ஸ்தம்பம் எழுந்திருக்கும் பொழுது இவர்கள் எழுந்திருந்து ஓ பட்டணத்தை சுதந்தரித்தார்களா. கர்த்தர் அவளோடு கூட இருந்தார். எழும்பு சீயோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக் கொள் என்று வாக்கு கொடுத்தாரே. எதற்காக வாக்கு கொடுத்தார்? ஐயா அம்மா சகோதரனே, ஆண்டவர் சொல்லுகிறார் எழுந்திரு. ஆண்டவர் கடலிலே பிரயாணம் செய்தார். பேதுரு யோவான் மற்ற யாவரும் படகளை போனார்கள். காற்று பலமாய் வீசிற்று. இயேசு தலைக்காணி போட்டு படுத்துக் கொண்டிருக்கிறார். மத்திய 8 அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 23 முதல் அவர் படவில் ஏறின பொழுது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. வரும், எல்லாம் வரும். பெருங்காற்று வரும், புயல் வரும், மழை வரும், வெள்ளம் வரும். வாசி. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி இவங்க போய் எழுப்புறாங்களா. எழுந்து ஆண்டவரே. கைத்தட்டி ஆர்ப்பரிங்களே. ஹல்லேலூயா.
ஆனா இவங்க போய் ஆண்டவரை எழுப்புறாங்க. ஆனா தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே என்னை எழுந்திருக்க செய்யும், நீ பார்த்து கொண்டே இரு, அற்புதத்தை நடத்த உம்மால முடியும். கைத்தட்டி ஆர்ப்பரிக்கணும். பேதுரு படுத்து கொண்டு கிடக்கிறார். பேதுரு விழாவில தட்டறான் ஒரு தட்டு. யாரு? தேவதூதனுக்கு அறிவு இருக்குது. ஆனா ஏன் அவன் பர்டிகுலரா விழாவில தட்டினான்னா, விழாவில தட்டினாத்தான் உணர்வுகள் இருக்கும். ஏனென்றால் அங்கேதான் தேவன் மனிதனுக்கு ஜீவனை உண்டாக்கினார், அங்கேதான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது என்று ஆதியாகமத்திலே தேவன் மனுஷனுடைய விழாவிலிருந்து அவனுக்கு ஒரு விழாவை உருவாக்கி கொடுத்தார். கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. என் அருமையான கர்த்தருடைய தேவதூதன் விழாவில் அவனை தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு, கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொன்னான். அவனை தட்டி விழாவில் தட்டி எழுந்திரு. எப்படி எழுந்திரு? எழுந்திரல்ல, சீக்கிரமாய் எழுந்திரு. வாசி. அவன் பேதுரு விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்றவனை, சீக்கிரமாய் எழுந்திரு என்றான். அவனை எழுப்பினான். அவனை எழுப்பினான். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. பாருங்க, அவுக்களே தட்டின உடனே சங்கிலிலாம் கலந்துடுச்சு. கைத்தட்டி ஆர்ப்பரிக்கணும். ஹalleluya. அப்படினா நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உன் வாழ்க்கையிலே இதுவரை கட்டி வைத்திருந்த கட்டுகளும் அந்தகார வல்லமையின் சங்கிலிகளும் பொல்லாத சாத்தானின் கிரியைகளையும் நீ எழுந்து நட என்று தேவனின் நாமத்தை சொல்லி சாது பால்சாலமன் சொல்ற, எழுந்து நட என்று இந்த வார்த்தை வந்த உடனே உன் கைகள் இருக்கிற சங்கிலி எல்லாம் இந்த திருவிருந்திலே அறுந்து விழுந்தது. கையை தட்டு, பலத்த கைத்தட்டு, கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. ஹalleluya. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எழுந்திருக்க வேண்டும். ஆண்டவரை பாருங்கள். இந்த பூமியின் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது தன்னுடைய சீசர்களோடு போகிறார் கெத்சமனை தோட்டத்திற்கு. அங்கே கடக்கிற கரடு முரடுகளின் தோட்டத்திலே உங்களை கொண்டு போனார். இவர்களோ லூக்காவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 45 முதல் வாசித்து பாருங்கள். எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, அவர்கள் பாருங்க நித்திரை பண்றாங்களாம். என் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் சொல்றேன், இவர்கள் விழித்திருந்தார் என்றால் ஆண்டவர் முதலாவது ஜெபித்து முடிச்சு வந்தாரே, அந்த பிரேயரை முடிச்சிட்டு அவர் இடமிட்டு போயிருக்கலாம். இவர்கள் தூங்குகிறதுனாலே திரும்ப அவர் ஜெபிக்க போக ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லணும். இவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. கைத்தட்டு 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 கைத்தட்டு. என்ன விசுவாச கைத்தட்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், முழங்கால் படிட்டு செல்லாதே. நீ முழங்கால் படிட்டா தூக்கத்தில் விழுந்துருவே. அப்படி ஜெபிக்காதே. நீங்கள் எல்லாரும் எழுந்திருந்து ஜெபம் செய்யுங்கள். உலகத்துல எது தவறலே சரி, எழுந்து ஜெபிக்கிறத விட்டுடாத. கைத்தட்டி ஆர்ப்பரிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே தாவீது என்ன சொல்லுகிறான்? கர்த்தாவே, நான் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டி ஜெயிப்பதற்கு என்னை எழுந்திருக்க செய்யும். அப்படி என்ன பேதுரு யோவானை போல நீ தான் என்ன தூக்கி விடணும். கைத்தட்டி ஆர்ப்பரே. ஒரே ஒரு வசனங்களை வாசித்து முடிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை 2 முதல் வாசிங்கள். தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டம் குனிந்து ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வர. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறேன். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து எனக்கு கவனிங்கள். திருவிருந்திலே கால் கழுவி எடுக்காத எந்த திருச்சபையும் பரலோகம் போகாது. கால் கழுவி கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறான். வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது அவன் ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய் நீ சீக்கிரம்
நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். தேவனுடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவைகள் எல்லாம் சீக்கிரத்தில் உங்களுக்கு சமைத்து 11 மணிக்கு முன்பாக உங்களுக்கு பிரசங்கித்து முடிவு அடைகிறது. ஆனால் நீங்க அதை புசிப்பதற்கு நீங்கள் சீக்கிரமாய் எழுந்து கால்களை கழுவிட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இயேசு இதை செய்தார். யோவான் 13:3-4 வாசிப்போமா? இந்த கொஞ்சம் தண்ணீர் அப்பத்தை எங்கே பாருங்கள், வாசிக்கலாம். தம்முடைய கைகளில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து, கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே இடுப்பிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவினார். கை தட்டி ஆர்ப்பரிக்கணும். நீ செய்ய வேண்டிய 2 காரியம் இருக்கிறது. ஒன்று, நீ எழுந்திருந்து போய் நீ கால்களை கழுவ வேண்டும். இன்னொன்று, நீ எழுந்திருந்து போய் அப்பம் புசிக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவரே நான் ஏன் காலை கழுவணும் கேட்க கூடாது. எழுந்திரு போய் கழுவு. அப்ப என்னிடத்திலே பங்குண்டு. ஆண்டவர் சொன்னார், எழுந்திரு, நினிவேவுக்கு போகாதே, எழுந்திரு, குளம் கலக்குதுன்னு சொல்லாதே, எழுந்து காலுண்டி நிமிர்ந்து நில், ஓடாதே. விடுற வரலும் காத்து கொண்டிரு. அல்லேலூயா. உன் இருதயத்தின் கரடுகள் எல்லாம், உன் அழுக்குகள் எல்லாம் கழுவப்பட்டவனாக நீ நிமிர்ந்து நின்று நடந்து பார்த்து, நடக்கிறதற்கு பலன் வந்த பிறகு ஓடி பார்த்த பின்பு குதித்து பார்த்த பின்பு நடந்து பார்த்த பின்பு தேவனை துதிக்கணும். இன்றைக்கு கர்த்தர் உன் கரங்களை பிடித்து தூக்கிவிட வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஒரு வசனங்களை வாசிப்போமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5 முதல் வாசிக்க கேட்கலாம். எலியா ஒரு சுரை செடியின் கீழே படுத்து கிடக்கிறார். நித்திரை செய்தார். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, கை தட்டி ஆர்ப்பரிக்கணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுருவை தட்டி எழுப்புகிறான். ஆனால் இங்கே பேதுருவை தட்டி எழுப்பி தேவாலயத்தில் பிரசங்கித்தான். ஆனா இங்கே பாருங்க, கர்த்தர் தீர்க்கதரிசியை தட்டி எழுப்புகிறார். வாசி. எழுந்திருந்து போஜனம் பண்ணி. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். பாத்திரத்துல தண்ணியும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து படுத்துக்கிட்டான். திரும்ப படுத்துக் கொண்டான். அது மாம்சத்தின் போஜனமா இருந்திருக்கலாம். வாசி அடுத்த வசனத்தை. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி விடவே மாட்டார். ஆண்டவர் எழுந்தாத வரல உன்னை விடவே மாட்டார். கையை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லு. அதான் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. எழுந்திருந்து போஜனம் பண்ணு. எழுந்து இருந்து போஜனம் பண்ணு. எழுந்து இருந்து போஜனம் பண்ணு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹalleluya. எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்படி என்றால் இன்றைக்கு எழுந்திருந்து நீ பண்ற இந்த போஜனத்தின் பிரயாணத்தினாலே 120 வருஷம் நீ தாண்டி வரணும். கைத்தட்டி ஆர்ப்பரிப்பாயா? எத்தனை பேர் விசுவாசிக்கிற? கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஊழியத்தின் மூலம் பரிசுத்தாவின் விடுதலை என்கிற மாதாந்திர பத்திரிகையில் வெளிவருகிறது. நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பரிசுத்தாவின் விடுதலை, எண் 90 கீழ் 44 தியாகப்பாத்தூர், கீழ்ப்பாக்கம், சென்னை 10. தொலைபேசி எண் 26453511.